ஃபீல் குடான மூவி வேணும்னு எல்லா லாங்குவேஜ்லையும் தொலைவிட்டு இருக்க நம்ம லாங்குவேஜில் ஒரு நல்ல ப்ரோ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை கொண்டாட மறந்துடாதீங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிளாட்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹீரோயினுக்கு ஒரே நாள் தான் மெமரி இருக்கும். அடுத்த நாள் எந்திரிச்சு பார்த்தா நீங்களா யாரான்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். இப்படி ஒரு மெமரி லாஸை வச்சு 2 பேர் ஹீரோயினை லவ் பண்ண எப்படி கதை போகுதுங்கிறத பார்க்கலாமா? கதையோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. எங்கேயோ வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. போகிறவங்க கிட்டலாம் ஃபோனை கேட்டால் அப்பாவுக்கு கால் பண்ணால் அந்த சைடு சித்தி தான் ஃபோன் எடுக்கிறாங்க. ஃபோன் எடுத்தவங்க என்ன பேசுனாங்கன்னு தெரில. ஹீரோயின் வேகமாக ஒரு மலையை நோக்கி போக அங்கேருந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எந்திரிச்ச இனிமேல் கத்துறாங்க. என்னடா ஆச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா நான் எங்கே இருக்கேன்னா சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அங்கே தான் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ நான் தான் உன்னோட லவ்வர், நீயும் நானும் லவ் பண்ணுறோம், பதறாத அப்படிங்க சொல்லிட்டு இருக்க. அந்த டைமில் தான் டாக்டர் எம்எஸ் பாஸ்கரும் வராரு. உனக்கு மெமரி லாஸ்மா, உனக்கு ஒரு நாள் தான் மெமரி இருக்கும், அடுத்த நாள் உனக்கு எல்லாமே மறந்துடும். சரி நீயே நேற்று என்ன நினச்சேன்னு சொல்லுன்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. உண்மையாலுமே நான் ஒன்றா தான் லவ் பண்ணனாங்கிற மாதிரிலாம் கேட்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி ரொட்டீனாக காலைல நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு கத்த, அதே மாதிரி இவங்களை திரும்பி புரிய வைக்க இப்படியே நாள் போயிட்டுருக்கு. இதில் நம்ம ஹீரோயினை மியூசிக் கிளாஸுக்கு வேறு கூப்பிட்டு போகிறான். ஆக்சுவலி இங்கே எம்எஸ் பாஸ்கர் டாக்டர்லாம் கிடையாது. அதே மாதிரி நம்ம ஹீரோயின் லவ் பண்ணுறது உண்மை தான். பட் ஆனால் ஹீரோ லவ் பண்ணுறாங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது கிடையாது. இப்போ தான் என்ன நினச்சிங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம ஹீரோயின் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹீரோயினோட அப்பா ஒரு பெரிய பணக்காரர், கிட்டத்தட்ட 4 டீ எஸ்டேட்லாம் வச்சுருக்காரு. அவருக்குள்ளேயே நிறையா பேர் வேலை செய்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சிங்கிங் இந்த மாதிரிலாம் ஒரு ஆர்வத்தோடு சுற்றிட்டு இருக்கிறது ஹீரோயினோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் சரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாமுங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதே டைம் ஹீரோயின் சிங்கர் பேண்ட்லலாம் சேர்ந்து இந்த மாதிரி சிங்கிங்கான காம்படிஷன்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே தான் ஹீரோயின் அவங்களோட அப்பாக்கிட்டே சொல்லியிருக்காங்க. நான் இந்த மாதிரி சிங்கர் ஆகணும் பெருசாக, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கிற மாதிரி கேட்க. இதில் ஹீரோயினோட அப்பாவுக்கு சுத்தமாக ஈடுபாடு கிடையாது. அதே பேண்டில் ஹரிஷ்னு ஒருத்தருக்கான், அவனை தான் நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ யாரான்னு சொல்லி கேட்டால் கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கு அப்பா மட்டும்தான், அம்மா கிடையாது. அம்மா இறந்த சோகத்தை இவளுக்கு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோயினோட அப்பாவே கொண்டு போய் மியூசிக் டீச்சர்கிட்ட போய் சேர்த்துட்டு இருப்பாங்க. அந்த மியூசிக் டீச்சரோட பையன் தான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ எப்படிப்பட்டவன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாரு கூடயுமே பேச மாட்டான், ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான ஒரு ஆள். அப்படி இருக்கிறவனோட அம்மா மியூசிக் டீச்சராகவே இருந்தாலும் கூட வாசிக்கிற எல்லா பசங்களும் வாசிப்பாங்க. அவங்க கூட அதிகமாக டச்சில் இருக்க மாட்டான். எல்லாருமே அவங்க அம்மாவோட மியூசிக் கேட்டு மெய் மறந்து இருப்பாங்க. அப்போ எல்லாருமே கிளம்பினாட்டியும் இவனும் போய் எப்படிம்மா இவ்வளோ அழகாக வாசிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, நீ உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள மனசில் நினச்சிக்கிட்டே நீ வாசிக்க ஆரம்பி, உனக்கே தானாக அந்த ஒரு இசை வரும்னு சொல்ல. அந்த டைமில் தான் ஹீரோயின் அங்கே வந்திருப்பாங்க. ஹீரோயினுக்கு மியூசிக் கற்றுக் கொடுக்க ஹீரோயினோட அப்பாவும் அம்மா அந்த ஸ்டாராக இருக்காங்கன்னு சொல்ல அப்பப்போ இவன் மேலே நட்சத்திரத்தை பார்த்து பேசுகிறதும் உண்டு. இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினை பிடிச்சி போகுது. இதனால் ஹீரோவும் ஹீரோயினை நினச்சிக்கிட்டு வாசிக்க ஆரம்பிக்க அவங்க அம்மாவும் நம்ம பையன் இவ்வளோ நல்லா வாசிப்பானாங்கிற மாதிரி ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. அதே டைம் தான் அவங்களுக்கும் புரியுது இவனோட மனசில் யாரோ இருக்காங்கன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்ககிட்ட அந்த உன்னோட மனசில் இருக்கவங்கள விட்டுறாதராங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஹீரோவோட அம்மாவுக்கும் உடம்பு முடியாமல் போகுது. நம்ம ஹீரோவை வாசிக்க சொல்லி அந்த ஒரு ஆனந்தத்துலேயும் அவங்க அங்கேயே உயிரை விடுறாங்க. இது குட்டியாக சின்ன வயசில் இவங்களோட ஃப்ளாஷ்பேக். கிட்டத்தட்ட ஹீரோ 10 வயசுலேருந்தே ஹீரோயினை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஹீரோயினுக்கு இது தெரியாது. இப்போ ஹீரோயினுக்கு ஸ்காட்லாண்ட் போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. அதே டைம் ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டு வரதுக்காக அவங்களோட ஆட்களில் அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயினும் நம்ம இந்த சான்ஸ் விட்டால் ஸ்காட்லாண்டுக்கு போக முடியாதுன்னு பின்வழியாக தப்பிச்சு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க. வெளியே வந்து எல்லாத்தையும் லிஃப்ட் கேட்குறாங்க. பட் ஆனால் யாருமே லிஃப்ட் கொடுக்கல. நம்ம ஹீரோயின் பின்னாடி தான் ஹீரோ போய் சுற்றிட்டு இருப்பான்ல. ஸோ இவன் எதாச்சியாக வர மாதிரி ஹீரோயின் முன்னாடி வந்து ஹீரோயினை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் அவனே ட்ராப் பண்ணுறான். இவன் அவசரமாக ஸ்காட்லாண்ட் போகிறத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் சீக்கிரமாக என்னோட ஃப்ரெண்டை ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வர சொல்லி என்னமோ பக்கத்து ஊருக்கு போகிற மாதிரி இங்கேருந்து கிளம்பி ஸ்காட்லாண்டுக்கே போயிடுறான். ஹீரோயின் அந்த மியூசிக் காம்படிஷன் நடக்கிறதுக்கு உள்ளே போகிறாங்க. பட் ஆனால் அங்கேயே தடுத்து நீங்கள் யார் எதுக்கு வரீங்கிற மாதிரி கேட்க, நானும் இங்கே பார்ட்டிசிபேட் தான் பண்ண போகிறேன்னு சொல்ல. பட் ஆனால் ஹீரோயினை உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. பார்த்தா அந்த லிஸ்ட்டில் ஹீரோயினோட பேரே அங்கே இல்லை. இதை பார்த்து ஹீரோயினுக்கே செம ஷாக்கு. உள்ளே போய் பார்த்தா ஹரிஷ் வேறு ஒரு பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹரிஷ் என்ன நினச்சிட்டானா இவன் ஃபோனே எடுக்கல, ஸ்காட்லாண்டுக்கும் வரல, இவளை விட்டால் வேறு பொண்ணாலாம் அப்படிங்கிற மாதிரி பேண்டில் இருக்கிற பொண்ணையே கரெக்ட் பண்ணியிருப்பான். இவனுக்கு ஹீரோயினோட ப்ரெஷர்லாம் தெரியாதுல்ல. ஸோ இதெல்லாம் பார்த்த ஹீரோயின் இதுக்கு மேலே நம்ம வாழவே கூடாதுங்கிற மாதிரி தான் மலைக்கு போயிருப்பாங்க. அங்கேருந்து எகிரி குதிக்க நம்ம ஹீரோ தான் பின்னாடியே போயிருப்பார். ஹீரோயின் குதிச்ச அடுத்த செகண்டு நம்ம ஹீரோவும் பின்னாடி வந்து குதிச்சிடுறாரு. 2 பேரும் குதிச்சதில் ஹீரோயினுக்கு மண்டையில் சரியான அடிபட்டுறது. கரெக்டாக எம்எஸ் பாஸ்கர் கட்டியிருக்க அதே டென்ட்டில் வந்து விழுக யாரா இவனுங்கிற மாதிரி 2 பேர்த்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு. அதுக்கப்புறம் தான் நம்ம எம்எஸ் பாஸ்கர் கிட்ட இவனோட கதையெல்லாம் சொல்ல நம்ம ஹீரோயினை வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க.
இப்போ அங்கே மியூசிக் காம்படிஷனும் நடக்குது. ஆக்சுவலி இவங்களை செலக்ட் பண்ணதுக்கு ஹீரோயின் நல்லா பாடுறா, அவளோட வாய்ஸ்க்காக தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் இங்கே வேற ஒரு பொண்ணை மாற்றினதுனால அந்த ஒரு சாங்கும் பெர்ஃபார்மன்ஸும் ஜட்ஜஸுக்கு பிடிக்காம போக அவங்கள வெளியவே துரத்தி விட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹரிஷ் புதுசாக லவ் பண்ண பொண்ணு தான் நினச்சி அவளை போட்டு கத்த அவள் அங்கேருந்து கோச்சிக்கிட்டே போயிடுறா, நீயும் வேணாம் மண்ணு வேணாங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்மளை லவ் பண்ண பொண்ணு வேணான்ட்டோம், நம்ம லவ் பண்ண பொண்ணு வேணான்ட்டோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்க. இந்த விஷயம்லாம் இப்போ ஹீரோயினோட அப்பாவுக்கே தெரிய வர ஹீரோயினோட அப்பா ஸ்ட்ரெயிட்டாக ஹரிஷ்கே ஃபோன் பண்ணி, என்னோட பொண்ணு ஒன்று லவ் பண்ணுறான்னு தெரியும், நீங்கள் ஆசைப்பட்டீங்க, சரி நானே அவன் சேர்த்துக்கிறேன், என்னோட பொண்ணை நல்லா பார்த்துக்கோங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ தான் ஹரிஷுக்கு ஹீரோயினும் ஸ்காட்லாண்டு வந்த விஷயமே தெரியுது. ஹீரோயினோட அப்பா ஃபோனை பேசிட்டு வைக்க கரெக்டாக ஹீரோயினும் ஹரிஷ் முன்னாடியே வர பார்த்தா ஹீரோயின் ஹீரோ கூட கேபில் ஏறி போயிட்டுருக்கான். ஆக்சுவலி மியூசிக் கிளாஸுக்காக கூப்பிட்டு வந்திருக்கான். இதை பார்த்து அவனும் கேப் எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டாக வீட்டுக்கே வந்துடுறான். உள்ள ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நான் உண்மையாலுமே நான் லவ் பண்ணான்னு சொல்லி கேட்டுட்ருக்கேன். அப்போ டோர் பெல் அடிக்குது. போய் நம்ம ஹீரோயின் தான் பார்க்குறாங்க. பார்த்தா ஹரிஷ் தான் வந்திருக்கான். பார்த்த நிறைய சந்தோஷத்தில் குளிச்சிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஏதாவது பெக்கர் தான் வந்துட்டானாட்டிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே இருந்த மீதி பண்ணை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படிங்க என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா இருக்குங்கிற மாதிரி ஹரிஷும் உள்ளே போகிறான். உள்ளே போய் ஹீரோனோட பேரையே சொல்ல உனக்கு எப்படி என்னோட பேரை தெரியும்னு சொல்லி கேட்க நான் தானே உன்னோட லவ்வர்னு சொல்கிறான். இல்லை இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்ல யார் சொன்னான்னு சொல்லி கேட்டா அவன் தான் சொன்னாங்கிற மாதிரி சொல்ல அப்புறமேட்டு ஹரிஷ் இருக்கிற ஃபோட்டோலாம் எடுத்து காமிக்க அந்த இடத்துக்கு டாக்டர் வந்துடுறாரு. இவன் என்னோட பேஷண்ட்டு தாங்கிற மாதிரி அங்கே எம்எஸ் பாஸ்கர் எல்லாத்தையும் சமாளிச்சு சரி ஃபஸ்ட்டு போய் ரெஸ்ட் எடுப்பாங்கிற மாதிரி ஒரு மயக்கம் மருந்தையும் அவனுக்கு கலந்து கொடுத்து ஹரிஷை தூங்க வச்சிடுறாங்க. நைட்டாக அவன் ஃபோனில் வந்து எல்லா ஃபோட்டோஸையும் டெலீட் பண்ணிடுறாங்க. அதே டைம் ஹரிஷ் ஹீரோயினோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்துருப்பான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஹீரோயினுக்கு என்னாச்சுங்கிற மாதிரி விசாரிக்க அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கலாம் தெரிய வர இதை கரெக்டாக ஹீரோயினோட அப்பாவுக்கும் தெரிவிக்க என்னோட பொண்ணை பத்திரமா பார்த்துக்க நான் வந்துக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. பொண்ணை பத்திரமா பார்த்துக்கூடான்னு சொன்னதுக்கு ஹீரோயினை நைட்டாக கிட்னாப்பே பண்ணிடுறாங்க. இதை நம்ம ஹீரோ வேற பார்த்துற எம்எஸ் பாஸ்கரையும் கூட்டிக்கிட்டு அவங்க 2 பேரும் தொலைவிட்டு இருக்காங்க. ஹீரோயின் எங்கே இருக்காங்கிற மாதிரி கிட்டத்தட்ட ஹீரோயினை வச்சிருக்க பில்டிங் பக்கத்தில் வந்துடுறாங்க. எங்கே இருக்காங்கிற மாதிரி தொலைவிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயினும் இந்த பக்கம் கண்ணை முழிச்சு பார்த்தா இவங்கெல்லாம் அந்த கடத்திட்டு வந்த ஷூட்லேயே இருக்க உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இருமா நான் தான் லவ்வர்னு சொல்லி ஹரிஷ் சொல்லி பார்க்குறான். ஹீரோயின் கத்தனை ஏதோ பிரச்சனை ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி போலீஸ்க்கே கால் பண்ணிடுறாங்க கீழேருந்து. போலீஸ்காரங்க கிட்ட ஹேரியும் நாங்களாம் எதுவும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே டைம் சின்னதாக எங்கேயோ கீபோர்டு வாசிக்கிற சவுண்டு மட்டும் ஹீரோயினுக்கு அது கேட்குது. சின்ன வயசில் ஹீரோயின் அந்த டீச்சர்கிட்ட கற்றுக்கிட்ட எக்ஸாக்டான நோட்ஸை அப்படியே ப்ளே பண்ணேன். இது ஹீரோயினை ஹீரோக்கிட்டே கூட்டிகிட்டு போகுது. அப்போ தான் ஹீரோயினுக்கே ரியலைஸ் ஆகுது இவன் சின்ன வயசுலேருந்தே நம்மளை லவ் பண்ணியிருக்கான். அது இல்லாமல் எனக்கு அடிப்பட்டா போய் வந்தால் பார்த்துட்டு இருந்திருக்கான். இத்தனையும் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர நம்மளை ஒருத்தன் இப்படிலாம் லவ் பண்ணியிருக்கானுங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஆசைப்படுறதுனால அந்த காம்படிஷனுக்கு எப்படியாவது இவ்வளோ கலந்துக்க வைக்கணுங்கிறதுக்காக ஹீரோ அந்த காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனால் இவ்வளோ உள்ளேயே விடலை. ஹீரோவும் ஹீரோயின் வாசிட்டு அந்த வீடியோவெலாம் எடுத்து காமிக்கிறான். அப்போ கூட அவங்கள உள்ள ஹீரோயினும் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நமக்காக இவன் இவ்வளோ பண்ணியிருக்கானேன்னு சொல்லி அங்கே வெளியே பாடிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இருந்த மைக்கை வாங்கி ஹீரோயின் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் காம்படிஷனில் ஹீரோயின் நல்லா பாட முடியல. வீட்டுக்கு போனோன்னையும் ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அடுத்த நாள் மறந்துடக்கூடாதுன்னு அதை ஒரு செல்ஃபி வீடியோவாட்டம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதே டைம் இந்த பக்கம் ஹரிஷ் அப்பாவை கூப்பிட்டு வந்துடுறான். ஹரிஷ் இந்த வீடியோ எடுக்கிறத வர பார்த்துட்டு வந்தவனுமே ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம ஹீரோயின் உள்ள புந்து தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த டைமில் ஹீரோயினை தள்ளி விட திருப்பியும் பள்ளத்தில் கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோவும் உடனே கயிறை கட்டிக்கிட்டு உள்ளே குதிச்சிடுறாரு. ஒரு கட்டத்தில் ஹீரோயின் ஒரு கவையில் மாட்டிக்கிட்டு இருக்க அவனும் கஷ்டப்பட்டு கிட்ட போகிறான். பட் ஆனால் அதுக்குள்ளே கவை உடஞ்சிருது. அவனும் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் ஹீரோயினுக்கு அந்த ஒரு கயிறை நாட்டெலாம் போட்டு ஹீரோயினை மேலே எடுத்துடுறாங்க கயிறு மூலியமா. பட் ஆனால் காப்பாற்றின இவனை அங்கேயே விட்டுடுறாங்க. இவன் அந்த கவை உடஞ்சி கீழே விழுக இவனுக்கு செமையாக அடி விழுவுது. இப்போ 2 பேத்தையுமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. ஹீரோயினுக்கு திருப்பி மண்டையில் நல்லா பலமாக அடி விழுந்திருக்கு போல். அதனால இவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. இவங்க ஹீரோவை லவ் பண்ணது கூட ஞாபகம் இருக்குது. சரி இப்போ ஹீரோவை பார்க்கலான்ட்டு ஹீரோயின் வேகமாக போய் ஐசியூவில் பார்க்க ஹீரோவுக்கு தலையில் பயங்கரமாக அடிப்பட இப்போ ஹீரோவுக்கு எல்லாம் மறந்து போச்சு. இதுக்கப்புறம் ஹீரோயின் தான் ஹீரோவை பார்த்துக்க போகிறாங்க. அப்படியே இந்த கதையும் இங்கே எண்ட் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஃபீல் குடான மூவியை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கருத்து பெட்டியில் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு.